ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயை காப்பி பண்ண ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஆனால் அது காப்பி பண்ணதான்னு தெரியல, அந்த அளவுக்கு அது நல்லாவே இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த கேம். பேர் கூட இந்தியன் பைக் ரைடிங் 3Dயா, ரைடிங் 3D. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ இது இருக்குது. நம்ம இந்தியன் பைக்ஸில் இது கூட இருக்காத. ஓகே, நம்ம இந்த கேமை டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு ரேண்டமாக நம்பர் போடுவோம். அதில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விளாட ஆரம்பிச்சிடலாம். ப்ளே பண்ணுவோம். அதுமாதிரி நம்ம நெட்டை ஆஃப் பண்ணிக்கிறோம். இது சேலஞ்ச் மூடு கிடையாது, ப்ளே செட்டிங்ஸ் மட்டும்தான். செட்டிங்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெளியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மூடை வந்து நீங்கள் 1K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 3 இதை நான் உங்களுக்கு விளாண்டு காமிக்கேன். ஆனால் இப்போ நான் ஓப்பன் வேர்ல்டு மட்டும்தான் விளாட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய வீடியோ போட்டு விட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனும் அதே ஃப்ராங்க்லின் மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இவன் வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இன்னும் ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது, என்னென்னு போய் பார்ப்போம். வெளியே போகிற வழி பேக் டோர், அதாவது பேக் டோர். பின்னாடி ஏதாவது எமர்ஜென்சினா தப்பிச்சு ஓடி. நீ என்ன ஒழுங்காகவே விட மாட்டேங்கான். கீழே வந்துடா. இங்கே பாருங்கள், பால்கனி சூப்பராக இருக்குது. அதாவது இங்கே எந்த திங்ஸ் மட்டும்தான் இல்லையே தவிர இங்கே பால்கனி அது இதுன்னு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே போய் ஓவர் சீட் கூட போட ஆரம்பிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக நம்ம கீழே ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணீங்களா? இந்த கீழே 100 ரூபீஸ் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது அது என்னன்னு பார்த்தீங்களா? வெப்பன் ஷாப்பு. நம்ம அந்த காயின்ஸ் நம்ம ஒவ்வொருத்தங்களும் கொள்ள காயின்ஸ் ஏறும் போல, அதை வச்சு நம்ம அந்த கன் ஷாப்பில் போய் கன் வாங்கிக்கலாம். சரி, நம்ம ஓவர் சிட் கூட போட ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குதுங்க. 1 2 3 4 தான் இருக்குது. மாஸ்க் போட்டு கொடு, மாஸ்க். முடி இது நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். போட போகிறேன். 51 ஒன்றும் இல்லையா? போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இது சிக்கோட வச்சு இது வர வச்சிருந்தாங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? இந்த ஜீனிலாம் வரும் தெரியுமா? ஜீனி படத்துல கண்டிப்பாக என்ன பண்ணுறது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் உங்கள் பேரும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பறக்கும் கம்பெனியில் உங்கள் வீட்டுக்கு வரேன். ஓகேயா? கமெண்ட் பண்ணிடுங்க சீக்கிரம். அது பக்கத்தில் ரெட் கலர் ஹார்ட்டை தெருக்கி விட்டுருங்க. எவன்டாவேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவனை சுற்றி பார்ப்போம். நம்ம காயின் ஏறுதுன்னு. ஐயோ, வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓப்பன் வேர்ல்டு தானே. ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல போல, அதனால தான் நான் தெரியாமல் அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. எங்க இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு. இது எல்லாமே நீங்க இந்தியன் மிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இது பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. சாமான் இருக்காது, விநாயகர். ஒன்னே சரியான டிஃபரன்ஸ். இதுவும் புதுசா இருக்கு. ஸ்டிக்கி பாமும் இதுல இந்த கேம்ல புதுசா தான் இருக்கு. ஸ்டிக்கி பாம் ஸ்டிக்கி அன்லிமிட்டெட் பாம் போலயே. ஸ்டிக்கி பாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெடிக்க வைக்க போகிறோம். நம்ம கேடிஎம் பைக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் பின்னாடி நல்லது. 3, 2, 1 சரியான அடி. கேடிஎம் மேலே படலை போலைய. முனேக்கா அம்பலா பிரேக் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? போவே மாட்டுக்குள்ள. ஐயோ, உள்ள போ. நம்மளுக்கு கிடைச்சிருக்க பைக் ஒரு பவர்ஃபுல் பைக். நமக்கு வெடிக்க வைக்க முடியல. திருப்பி போயிடுச்சா, நம்மளுக்கு மாட்டிருக்கோம்ல. அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. எங்க இருக்கு 3, 2 ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்க 397 வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த காசை வச்சுக்கிட்டு நம்மளால் வாங்க முடியாது போல். ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை இதாக இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்தியன் பைக்ஸில் கூட இருக்குல்ல அந்த காரு. அது எப்படி இருந்துன்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த கார் தான் இருக்கலான்னு இருந்தேன். அடுத்து லேம்போகினியை மாற்றிட்டு என்ன பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த செக் கோட் போட்டுக்கலாம். 7 ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? நான் உண்மைக்கு ஏதோ ஒரு சும்மா தான் போட்டேன், இது வந்துருச்சு. என்னன்னு இருக்கோம். இங்கே என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுகிறது. திரும்ப ஃப்ரெண்ட்ஸ், ஏலியன் மோடு சொன்னோம்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏலியன் மோடு. ஐயோ, ஏலியன் வந்துடக்கூடாது. வந்துருச்சு. ஏதோ கம்பு எடுத்துகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏலியனு. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா திரும்பியா அங்கே போய் நான் உங்களுக்கு லைக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பீடாக ஓடு. 1, 2 அடி, சரியான அடி ஃப்ரெண்ட்ஸ்.